நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 27/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வந்து 1 மணி ரிசல்ட் நம்ம போடலாம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து நேற்று 6 மணி ரிசல்ட்டு 8 மணி ரிசல்ட்டு ஒரு பக்காவான வின்னிங் கொடுத்துருந்தோம். நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து 6 மணிக்கு வந்து பிசியில் 62 வரும்னு எதிர்பார்த்தோம். செம்மையாக வந்துச்சா? அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுத்தோம். மாற்றி கொடுத்தோம்னா இல்லை, அதே நம்பர் தான் கொடுத்தோம். வேறு எதுவும் நம்ம கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி ஒரு பக்காவான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு. எப்படி என்ன நம்பர் கொடுத்தோம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாருங்கள், இங்கே பாருங்கள் 69,741. இது வந்து நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட 1 மணி ரிசல்ட். அதே மாதிரி 6 மணிக்கு 69,562. இது வந்து நமக்கு 6 மணிக்கு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இதில் வந்து 522 நம்ம என்ன கொடுத்ததை சொல்கிறேன் இருங்க. அதே மாதிரி 147, அதே மாதிரி 52. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 2 நம்பர் 2ஆம் நம்பர் தான் இருக்குது. நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், 62 1 மணி ரிசல்ட்டு, 26/7 6 மணி ஷோக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 562. இங்கே என்ன வந்திருக்குது 562 என்ன வந்திருக்கு பாருங்கள், ஃபுல் டிஜிட் அடிச்சிருக்கிறோம் நம்ம ஃபுல்லாகவே பாருங்கள் 5 2 562. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு அதே மாதிரி 2ஆம் நம்பர் மறுபடியும் சி போர்டில் பாருங்கள் 52ன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டில் பாருங்கள் 2 5 2ன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லாமே நம்ம நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு செம்ம வின்னிங். 52 வின்னிங்கு, 562 வின்னிங்கு, ஃபுல் டிஜிட். இது வந்து நமக்கு ஃபுல்லாகவே வின்னிங் எடுத்துருந்தோம். இந்த நம்பர் வந்து நம்ம 562ங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாக ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 762 752 வந்துச்சு. நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் அப்படியே தான் இருந்துச்சு. 7 நம்பர் வந்து இருந்துச்சு நம்ம கணக்கில். கொஞ்சம் போர்டு வைஸாக மாறி இருந்துச்சு, அவ்வளோதான். நம்ம 852 கொடுத்துருக்கோம். கவனமாக பாருங்கள், 852 வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அடித்த நம்பர் 752. இந்த 2 ட்ராவுமே, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று அடிக்கப்பட்ட 6 மணி ஷோ, 6 மணி ஷோ ஆகட்டும், அதே மாதிரி 8 மணி ஷோ ஆகட்டும், ரெண்டுமே நமக்கு ஒரு பக்காவான வின்னிங். அதுலேயும் குறிப்பாக 562ங்கிறது டேரெக்டான வின்னிங்காக கொடுத்துருந்தோம் நம்ம நேற்று. சரிங்களா? நேற்று 6 மணி ஷோ நம்ம 1 மணி ஷோ தான் போட முடியாமல் போச்சு. கொஞ்சம் கரண்ட் இல்லாமல் போச்சு, அதனால் போட முடியல. ஏன்னா ஒய்ஃபை இல்லைன்னா வீடியோ போட முடியாது, அதனால தான். சரிங்களா? மேலே மாதிரி வந்து நமக்கு டேட்டா வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, ரொம்ப செலவு அதிகமாகிட்டுருக்கு. அதனால் வந்து ஒய்ஃபை இல்லாதனால நம்ம மாற்றி போட முடியாமல் போயிடுச்சு. சரிங்களா? இல்லைன்னா நம்ம போட்டிருப்போம். 1 மணி ஷோ போட்டிருந்தோம், இன்னும் கூட சூப்பராக இருந்திருக்கும். பட் போடலை. பட் இருந்தால் நம்ம 6 மணி ஷோ கொண்டு வந்துட்டோம். 6 மணிக்கு 8 மணிக்கு நமக்கு என்ன நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மேட்ச் ஆகாமல் போகாது. சூப்பராக கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? ஓகேங்க. இந்த ட்ராவில் நமக்கு என்னங்க வரும், அப்படி என்ன நம்பருங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா, எனக்கு ஏ போர்டு 1ஆம் நம்பர் தான் மேட்ச் ஆகுது. ஏன் 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா, 7க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யாருக்காச்சும் 1ஆம் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்துங்க. ஒரு அருமையான ஒரு மெத்தட் தான். 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். அதை தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணுறோம். அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க. 1ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது 7க்கு 1 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. இந்த இடத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். இதுவும் நமக்கு பக்காவாக இருக்குது. சரிங்களா? முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும். அதே சேம் டைம் நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, 1ஆம் நம்பர் மட்டும்தான் வருங்களா அந்த இடத்துல அப்படின்னா இல்லை. எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5க்கு 8ங்கிறது ரொம்ப 7க்கு 8ங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் தெரியுங்களா? அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. பட் பாப்பா 7க்கு 8 வருது. அந்த 8ஆம் நம்பர் கொஞ்சம் காமிக்குது. ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான நம்பர் தான் நீங்கள் கிடச்சிருக்கு ஏ போர்டில். 1ஆம் நம்பர் கூட ஒரு மேட்ச் ஆகும் வைங்களேன். அந்த 8ஆம் நம்பர் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கிடச்சிருக்கு. பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறது பார்ப்போம். 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது பார்ப்போம். அதே மாதிரி பிசியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்கள் இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்த்தலாம். ஏன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். எதனால் 8ஆம் நம்பர் கொடுக்குறேன்னா, 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மேட்ச் ஆகும், சூப்பராக மேட்ச் ஆகும். சரிங்களா? மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் மட்டும் பாருங்கள் போதும். கண்டிப்பாக நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஏ போர்டில் 8 அல்லது 1 அப்படின்னு எதிர்பார்க்குறோமா, அதே சேம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் 9ஆம் நம்பர். சரிங்களா? 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகும். ஏன்னா 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னா 5ஆம் நம்பர் வந்திருக்கு. 5க்கு 9ங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். அதுவும் ரொம்ப ஓவரால் மேட்ச் ஆகிரும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது நீங்கள் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிடும். உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 9 அப்படிங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். ஃபுல் டிஜிட் இப்போ நேற்று அடிக்கும் 562ன்னு ஃபுல் டிஜிட் கொடுத்தோம்னா, அதே மாதிரி இதில் நமக்கு ஃபுல் டிஜிட் இருக்குது. 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2 போர்டுமே வருது. அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருந்தீங்கன்னா எடுத்துங்க. சரிங்களா? பேசிக்காக அது மாதிரி வரணும். வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இதில் வந்து நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 751 சரிங்களா. இதை விட நமக்கு ரொம்ப சின்ன நம்பர் தான் ஒன்று எதிர்பார்க்குறோம். 919 இன்னொரு நம்பர் சி போர்டில் இருக்குது, அது தரோம் உங்களுக்கு சரிங்களா. அது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. அது மாதிரி சின்ன நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அது மாதிரி இந்த எடுத்துங்க. அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள். 6ஆம் நம்பர் வந்து 5 கார்டு வருமானா கண்டிப்பாக வர மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம் எப்படி 7க்கு 8ங்கிற நம்பர் எப்படி காமிக்குதோ அதே மாதிரி 5க்கு 6ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பார்த்துங்க. ஏன்னா வந்து அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 6 பாருங்கள், 6க்கு 5 அடிக்காங்க பார்த்தீங்களா. 6ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 4 6 வந்துருச்சா, அது கணக்கு தான் 7 அந்த மாதிரி தான் வருது. அதை சேம் டைம் தான் வரும். அதே சேம் டைம் நமக்கு இங்கே ஒரு 8ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 5 6 4 5 6 7 8ன்னு கீழே வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கூட மாற்றி எடுப்பாங்க. அப்படி வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. இந்த மாதிரிலாம் வரக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம முடிவு பண்ண முடியாது. கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் கொடுக்குறோம் சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லை, கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, வராமல் போகாது. அதனால தான் நம்ம நேற்று கொடுத்துல 562ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அது மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு மெஜாதான் இதில் வந்து குறிப்பாக சொல்ல போனால் நமக்கு 2 ட்ராவலையுமே நம்ம வந்து நேற்று வந்து 2ஆம் நம்பர் தான் கொடுத்தோம். சி போர்டில் நேற்று பார்த்திங்கன்னா நேற்று 6 மணி ஷோவுக்கு 2ஆம் நம்பர் தான் கொடுத்தோம். அதே மாதிரி சி போர்டில் 8 மணி ஷோவுக்கு 2ஆம் நம்பர் தான் கொடுத்தோம். அது மாற்றி கொடுக்கவே இல்லை, அது ஒரே சேம் நம்பர் தான் கொடுத்தோம். 2 நம்பர் ஒரே மாதிரி தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி வந்து மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஒன்று வந்தால் 4ஆம் நம்பர் வரணும். 4ஆம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் மேட்ச் ஆகணும். எனக்கு அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டில் 4ஆம் நம்பர் 2க்கு 4ன்னு மேட்சாக இருக்குது. அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு 2க்கு 4ங்கிற நம்பர் அதிகபட்சமாக வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் வராமல் போகாது, வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வைங்களேன். நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா 1 9 2 4ங்கிற நம்பரை கொடுக்குறோம். எனக்கு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. நீங்கள் இந்த மிஷின் சார்ட் இருக்கு இல்லையா, அது எப்படி கொடுக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வராமல் போகாது. நேற்றைய கணக்குலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு 2ஆம் நம்பர் மறுபடியும் ரிட்டர்ன் அடிப்பாங்க அப்படின்னு தோணுது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் நம்பர் திரும்ப கிடச்சிருக்கு. அதை கணக்கு பண்ணி 9ஆம் நம்பருக்கான ஆட்டம் 1ஆம் நம்பருக்கான ஆட்டம்லாம் நமக்கு கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன நம்பர் கொடுத்தாங்கன்னா 32 065 சரிங்களா. அதே மாதிரி 695 62 இதுதான் வந்து நமக்கு 8 மணி ஷோக்கு கொடுத்தாங்க இல்லையா. இந்த 8 மணி ஷோக்கு இதை வச்சு நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னா, ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். இதில் எனக்கு 8ஆம் நம்பர், ஏன் 8ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 5ஆம் நம்பர் தான் நேற்று கொடுத்தாங்க. நேற்று வந்து 568க்கு 5ஆம் நம்பர் தான் கொடுத்தாங்க. 5ஆம் நம்பருக்கு இன்றைக்கி நேற்று 6 மணிக்கு அடிக்கப்பட்டதை தான் அடித்தாங்க. 6 மணிக்கு 8 மணிக்கு தான் அடித்தாங்க இல்லையா. அது மாதிரி அடிக்கும் போது நமக்கு என்ன வரும்னா 65 அப்படி வருதா. இப்போ இதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப இதில் வந்து 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5க்கு 8ங்கிறது அழகாக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறது பார்த்துங்க. அதே சேம் டைம் நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு 8 6ங்கிறது 8 மணி ஷோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 8ஆம் நம்பரும் அதே மாதிரி சேம் டைம் நம்மளுக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும்னு காமிக்கிது. கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க. வந்துச்சுன்னா எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 0 வந்து நமக்கு பர்டிகுலராக வந்து பி போர்டில் தான் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு வருதானுங்கிறதையும் பாருங்கள். பி போர்டில் 5க்கு 0 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 5ஆம் நம்பருக்கு 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 வரும். இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். 0க்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். 0க்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் அது 5க்கு வந்தாலும் சரி, இல்லை 6க்கு வந்தாலும் சரி, 2க்கு வந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு டைமில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள். 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சேம் டைம் வந்து 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த நம்பர் தான் எனக்கு 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பர்டிகுலராக நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ள தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் நம்ம திரும்ப கொஞ்சம் இது கொடுக்காம ஒரு கம்மியாக இருக்கிற நம்பரே கொடுத்தலாம்னு தான் தோணுது. சரிங்களா, இருக்கும் பாருங்கள். 8 0 5 அப்படின்னு மேட்ச் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா 4ன்னு மேட்ச் ஆகணும். சரிங்களா, 804 மேட்ச் ஆகணும், 805 மேட்ச் ஆகணும். இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. சரிங்களா, அதே மாதிரி 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 8ஆம் நம்பருக்கு 0 இருக்குது, 5ஆம் நம்பர் இருக்குது, 4ஆம் நம்பர் இருக்குது. இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. ஏன்னா நாளைக்கு 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகும், 4ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது.